சிலை வணக்கம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம கவிதைகளை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அதுல ஒரு கவிதை, அறிவு நிலைக்கு ஏற்ற இறை வழிபாடு. இப்ப பார்த்துட்டே வரும். சிலை வணக்கம் யாராருக்கு தேவை அப்படிங்கறத ஏற்கனவே மகரிஷி இதுல கவிதைகள்ல சொல்லியிருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்கு சிலை வணக்கம் தேவை. கடவுள்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கார். எல்லாவற்றிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஆற்றல் உள்ளவர், அறிவு உள்ளவர் அப்படின்ட்டு சொன்னா, நமக்குள்ளேயும் இருக்கார் அப்படின்னு சொன்னா குழந்தைங்களுக்கு புரியாது. அதனால உருவங்களை அமைத்து அதன் வழியாக வழிபாட்டு முறைகளை சில மதங்கள்ல இத அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அப்புறம் மகரிஷி அவர்கள் மனிதருள் வேறுபாடு ஏன் அப்படிங்கறதுல 7 சம்பத்துக்கள் தேவை. அந்த சம்பத்துக்கள்ல ஆனா எல்லாருக்குமே பிறக்கும் போதே எல்லாமே நிறைவா இருக்காது. சிலதுல நிறைவு இருக்கும், சிலதுல குறைவாக இருக்கும். அந்த குறைவை நிவர்த்தி செய்வதற்கு இந்த சிலை வணக்கங்கள்லாம் வந்துச்சு, உருவ வழிபாடு வந்துச்சு அப்படின்னுட்டு நமக்கு விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. அதுலயும் சிலை வணக்கம் குழந்தைகளுக்கு தான் தேவை. அதுக்கப்புறம் போக போக அதோட எல்லை கட்டாம அதையும் தாண்டி நம்மளுடைய வழிபாட்டு முறை இருக்கணும் அப்படிங்கறத விளக்கம் கொடுக்கறாங்க. அதையே இந்த கவிதையிலையும் மகரிஷி சொல்றாங்க. இறை வழிபாடு, உயிர் வழிபாடு இணைந்த நெறி மதமாகும். இந்திரிய வயப்பட்ட அன்னமய கோசத்தார் இறை வழிபாட்டை புலன்கள் கவர்ச்சியுடனே செய்வார். எண்ணத்தால் பிராணமய கோசத்தை எட்டிவிட்டோர் இறை வழிபாடு அறிவறியும் இன்ப சிந்தனையில் ஆம். இயற்கை தத்துவம் தெரிந்து ஆனந்தமயமானோர் இறை வழிபாட்டை மோன நிலை நின்றே இயற்றிடுவர். இவையெல்லாம் அறிவு நிலை தகுதியன்றி வேறில்லை அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ மதம்னா என்ன? இறை உணர்வு, அறநெறி வாழ்க்கை. இதுதான் இறை உணர்வுங்கிறதா இறை வழிபாடு, இறை வழிபடுதல். அறநெறி வாழ்க்கை, இறை உணர்வு பெற்றாலே அறநெறி வாழ்க்கை வரும். ஆனா இந்த இறை உணர்வு எப்படி கிடைக்கும்னா, உயிரை உணர்ந்தால்தான் இறை உணர்வு பெற முடியும். அதனாலதான் இறை வழிபாடு, உயிர் வழிபாடு இணைந்த நெறி மதமாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்ப உயிரை உணர்கிறோமோ அப்பொழுதுதான் இறை உணர்வு பெற முடியும். இறை உணர்வு பெற்ற அறநெறி வாழ்க்கை. இதுதான் மதங்கள் சொல்றது. ஆனா மகரிஷி என்ன சொல்றார்? நம்ம இந்த உருவ வழிபாடோட எல்லை கட்டி அப்படியே நின்னுட்டோம்னா, இந்திரிய வயப்பட்ட அன்னமய கோசத்தார் இறை வழிபாட்டை புலன்கள் கவர்ச்சியுடனே செய்வார். அப்ப புலன்கள் கவர்ச்சியோட யார் வழிபாட்டு முறைய செய்யறாங்களோ அவங்க அன்னமய கோசத்துலதான் இருப்பாங்க. அப்ப இந்த சிலை வணக்கத்தோட தான் நிறுத்திடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அது புலன் கவர்ச்சியில தான் இருக்கும். புலன் கவர்ச்சியில இருந்துச்சுன்னா அதுக்கேத்த பிரச்சனைகள் வெவ்வேறு விதமா வரும் அப்படின்ட்டு சொல்றார். அத கவிதையில இன்னொரு கவிதையில சொல்றார். இப்போ இந்த எல்லை கட்டி வாழறதுக்கு காரணம் என்ன? மகரிஷி கவலை ஒழித்தல் அப்படிங்கிற தலைப்புல அறிவு நிலை 5 விதமா இருக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். இயற்கை அறிவு, நுண்மான் நுழைப்புலன் அறிவு, உள்ளுணர்வு அறிவு, தேர்ந்த அறிவு, மெய்யறிவு. இப்போ இயற்கை அறிவுங்கிறது இன்ஸ்டிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு செயல் செய்யறோம், ஒரு நிகழ்வு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அப்பப்போ அந்த செயலை செஞ்சிடணும். இது விலங்கினங்கள், அதுதான் அப்படி செய்யும். அதே மாதிரி குழந்தைகள் நிலையில அவங்க என்ன நினைக்கணுமோ அதை செஞ்சிருவாங்க. 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தையெல்லாம் பார்த்தா அது என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடும். கீழே ஒண்ணு பொருள் இருக்கும், அதை வாயில போட்டு விடும், அவ்வளவுதான். அது செய்யக்கூடாதுங்கிற அந்த தெளிவு கொஞ்சம் கொஞ்சமா போக போக அப்பதான் வயசு ஏற ஏறதான் அது தெரியும். அதுக்கப்புறம் நுண்மான் நுழைப்புலன் அறிவு. இன்னும் கொஞ்சம் ஒரு 6 வயசு 7 வயசு அப்படின்னு வரும்பொழுதெல்லாம் அப்ப தெரியும். அப்பதான் ஓ, இந்த நெருப்ப தொட்டுட்டோம்னா இது சுடுது, இனிமே இதை தொடக்கூடாது அப்படின்னு.
அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக ஒரு பொம்மைய குடுத்தா, அத பிரிச்சு பிரிச்சு பார்க்கும். அந்த மாரி அந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு. சிந்தனை ஆற்றல் எப்போ வளருதோ, ஒரு பொம்மைய கீழ போட்டா உடைஞ்சிடுச்சுன்னா, ஓஹோ! இத இந்த லெவல்ல இருந்து நம்ம போடக்கூடாது. இது உடையுது. அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அறிவு வளர்ச்சி அடையுது. அப்புறம் அந்த அனுபவத்தையும் மறக்காம இருக்கும். ஓ! ஏற்கனவே இந்த ஒசரத்துல போட்டனால தான் இது உடைஞ்சது. இனிமே பார்த்துக்கணும். பார்த்து இத நம்ம விளையாடணும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ சிந்தனை ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்கனவே இது உடைஞ்சிடுச்சு இந்த லெவலுன்னு போட்டு. அப்போ இனிமே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு. அதுக்கப்புறம் இன்னும் இதுல இன்னும் விழிப்பு நிலை, சிந்தனை ஆற்றல் இன்னும் தெளிவு வர 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 அது உள்ளுணர்வு அறிவு. அதுக்கப்புறம் புத்தகங்கள்லாம் படிச்சு, அது வழியா அறிவு நிலை உயரும்போது தேர்ந்த அறிவு. இன்னும் அறிவு நிலை உயர உயர, அப்ப என்ன ஆகும்? நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம்? எங்க போய் சேரப் போறோம்? இதெல்லாம் எதனால ஆனது? வாழ்க்கைங்கிறது என்ன? மகான்கள் இத்தன சொல்லியிருக்காங்களே! அப்போ இயற்கை, கடவுள், இறைநிலை எல்லாமே ஒண்ணுதானா? அப்படின்னு இன்னும் அந்த ஆராய்ச்சி நிலைக்கு போக போக, அதுதான் மெய்யறிவு அப்படின்ட்டு மகரிஷி சொல்றாங்க. அப்போ இந்த இயற்கை அறிவு, அதுக்கப்புறம் நுண்மான் நுழைப்புலன் அறிவு, இதெல்லாம் எந்த லெவல்ல இருக்குங்கிறது நமக்கு புரியல. ஆனா, அன்னமய கோசத்துல யார் இருக்கோமோ, அவங்க புலன் கவர்ச்சியில தான் இருப்பாங்க. அப்ப புலன் கவர்ச்சியில இருந்தா என்ன பிரச்சனைகள் வருங்கிறத இன்னொரு கவிதையில சொல்றார். அறிவிற்கு அழகு உருவம் நற்குணங்கள் கற்பித்து, அதனை சிலை வடிவாய் அமைத்து வணக்கம் செய்தால், சிறிய வயதோர் வளர்ந்து சிந்தனைக்கு வரும் மட்டும் சிறப்படைந்து வயது 16 தாண்டில் பொறியைந்தின் வழியாக உணர்ச்சிகள் மிகுந்து வரும். பொருள் துறையில் பேராசை அருகுணங்கள் பெருகி வரும். பறிபோகும் பிறவியதன் பெருநோக்கம். அவ்வழியில் பாருலகில் பழி துடைக்க உய்வு பெற 14 வயதில் மேல் அகத்தவம் செய். அப்படின்னு சொல்றார். 16 வயது, 15 வயதுக்கு உட்பட்டு சிலை வணக்கம் பரவால்ல. அதுக்கு வேண்டிய என்ன என்ன கதைகள்லாம் சொன்னாங்களோ, அத நாம ஏற்றுக்கொண்டு, அது வழியா சிலை வணக்கம் அப்படி அந்த வழியில வாழும் முறை ஓகே. ஆனா 16 வயசுக்கு மேல அத தொடர்ந்து செய்யும் பொழுது, உணர்ச்சிகள் மிகுந்து வரும். உணர்ச்சி வசப்பட்டு தான் நம்ம போவோம். அதுக்கப்புறம் பேராசை, கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ் மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 குணங்கள் அதிகமாகும். அதனால பஞ்சமகா பாவங்கள் வரத்தான் வரும். அதனால 16, 14 வயசுக்கு மேல நீங்க இந்த பிராணமய கோசத்தை அத அறிமுகப்படுத்தணும். அதாவது உயிர்ங்கிறதை உணர வைக்கணும். உயிர்னா என்ன? மனம்னா என்ன? அறிவுன்னா என்ன? தெய்வம்னா என்ன? அந்த உணர்வு நிலையே 14 வயசுக்கு நம்ம குடுக்கணும். அப்படின்னுட்டு இந்த சிலை வணக்கத்தோட ஆரம்ப நிலையில என்ன பயன்கள்? அதுவே தொடர்ந்து வந்தால் அதனால என்ன பிரச்சனைகள்? அப்படிங்கிறத ஒரு கவிதையில குடுத்திருக்காரு. நம்ப அறிவு நிலைக்கேற்ற இறை வழிபாடு பார்க்கிறது 1968ல எழுதியிருக்காரு. சிலை வணக்கத்தினால என்ன பிரச்சனை அப்படிங்கிறத 1987ல சொல்லியிருக்காரு. அதனால சிலை வணக்கம், உருவ வழிபாடு அது உணர்ச்சி நிலையை தான் தூண்டும். அதனால 6 விதமான வேண்டாத குணங்கள் வரும். அதனால பஞ்சமகா பாவங்கள் தான் இருக்கும். அதனாலதான் வயசானதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாரி தவம், தற்சோதனை பயிற்சிகள்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா, நிச்சயம் அதனால தனக்கும் சரி, குடும்பத்துக்கும் சரி, சமுதாயத்துக்கும் சரி பிரச்சனைகள் தான் வரும்னு சொல்றேன். அதனாலதான் 14 வயதிலேயே, சிறிய வயதிலேயே உயிரை உணரும் அறிவை ம குழந்தைங்களுக்கு குடுக்கணும். அப்படின்னு மகரிஷி ஆணித்தரமா சொல்றார். அதுக்கப்புறம் 1990ல இன்னொரு கவிதை எழுதியிருக்கார். மனித மனம் உயர்ந்த அறிவின் மதிப்புணர்ந்து வாழ, அதுலதான் ஒரு இடத்துல சொல்றார். மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். அப்போ மனிதன் நான் ஏன் இந்த பிறவி எடுத்திருக்கேன்னு அதை உணர்ந்து கொண்டு இன்னொரு மனிதனுக்கும் மதிப்பு குடுக்கணும்.
மனிதனை மனிதன் மதிக்கிறது தான் இப்ப கிடையாது அப்படின்ட்டு மகரிஷி எல்லா இடத்துலயுமே சொல்றார். மனித மனம் உயர்ந்து அறிவின் மதிப்புணர்ந்து வாழ மனதை வளப்படுத்தும் முறை பக்தி வழியாகும். புனித குணம் உரு அமைந்த பொருத்தமான சிலைகள், புனைந்து உரைத்த கற்பனையாம் கதைகள் இவை கொண்டு தனி மனிதன் சிறு வயதில் வணங்கும் முறை நன்று. அந்த கவிதையில 1990லயும் சொல்லியிருக்கார். அப்ப சிறிய வயதுல அந்த கதைகளுக்கு பிரகாரம் நாம உணர்ந்து வாழ்தல் ஓகே. ஆனா அதுக்கப்புறம் தக்க வயது 20க்குள் தவ குருவின் மூலம் கனிவுடைய கருதவத்தால் சிவம் அகத்தை கண்டு கற்பனைகளை கடந்த இயற்கை வாழ்வு வேண்டும் அப்படின்னு 1990ல சொல்லியிருக்காரு. அதுலதான் அதேதான் இங்க 68லயே சொல்றாரு. அன்னமய கோஷத்துல இருந்தோம்னா புலன் கவர்ச்சியோட தான் வாழ்வாங்க. எப்போ பிராணன்னா உயிர். ஆனா நிறைய பேரு இந்த கோஷ நிலைகளையே மாத்தி சொல்லியிருக்காங்க ஆரம்பத்துல. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், அப்புறம் மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு. ஆனா மகரிஷி என்ன சொல்றார்? அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம். பிராணன்னா இங்க உயிர். அத இங்க மாத்தி சொல்றார். அதுக்கப்புறம் விஞ்ஞானமய கோஷம், விஞ்ஞானம். அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம்ங்கிறார். அப்ப யாரு பிராணமய கோஷம் உயிரை உணர்வாக பெறுகின்றார்களோ எட்டிவிட்டோர் இறை வழிபாடு அறிவறியும் இன்ப சிந்தனையெல்லாம் இயற்கை தத்துவம் தெரிந்து ஆனந்தமயமானோர். அப்ப என்ன ஆகும்? யாரு பிராணமய கோஷத்தை எட்டிட்டாங்களோ அவங்க என்ன படுவாங்கன்னா விழிப்பு நிலையில சிந்தனை வளர்ச்சி இன்னும் அதிகமாகி விஞ்ஞானம் அதனை பற்றின அறிவை உணர்ந்து கொண்டு ஆனந்தமய கோஷத்துக்கு போவாங்க. இறை வழிபாட்டை மௌன நிலை நின்று இயற்றிடுவர். மௌனத்திலேயே இறை வழிபாட்டை முடியும். இறை வழிபடுதல்னாக்கா இறை வழிபடுதல். இறை வழிபாடுன்னா வெறும் நம்ம பூஜை செய்யறதோ இல்ல மந்திரங்கள் சொல்றதோ இல்ல. இறை வழிபடுதல் அப்படிங்கிறார். எது இறை வழிபடுதல்னா என்ன? இறை உணர்வு பெற்று அறநெறி வாழ்க்கை. அதுதான் இறை வழிபடுதல். ஒழுக்கம், கடமை, ஈகை. அதன் வழி போகணும். ஒழுக்கம்னா நம்மளுக்கு பார்த்திருக்கோம். அழகான ஒரு சாமியத்தை கொடுத்திருக்கார். அதுக்கப்புறம் கடமை. அதுவும் என்ன வரிசையில செய்யணும்னு கொடுத்திருக்கார். ஈகை. அதுவும் என்ன மாதிரி ஈகை செய்யணும் அப்படின்னு அதையும் கொடுத்திருக்கார். அப்போ இறை வழிபாட்டை மோன நிலை நின்றே இயற்றிடுவர். இவையெல்லாம் அறிவு நிலை தகுதி அன்றி வேறில்லை. அப்போ எந்தெந்த அறிவு நிலைக்கு நாம உயர்ந்து கொண்டே போறோமோ அந்தந்த நிலையில நம்மளுடைய வழிபாட்டு முறையும் நிச்சயமா மாறும். அன்னமய கோஷத்துல இருக்கும்போது சிலை வணக்கம், அந்த ரிச்சுவல்ஸ் அதுலதான் நம்ம மனம் ஒன்றும். ஆனா பிராணமய கோஷத்துக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் விஞ்ஞானமய கோஷத்துக்கு போகும்பொழுது நம்மளுடைய வழிபாட்டு முறைகளே மாறும். அப்போ இந்த சடங்குகள் அதுல எல்லாம் நமக்கு மனம் ஈடுபடாது. அதுக்கப்புறம் அப்படியே செய்யணும். சமுதாய சூழ்நிலையினால நம்ம செய்யணும்னா கூட அதுல ஒரு பற்று இல்லாம செய்வோம். மற்றவங்களுக்காக செய்வோமே தவிர அதுல பற்று இருக்காது. இல்லைன்னா அதுல என்ன ஆழ்ந்த கருத்து இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து செய்வோம். அப்புறம் காலத்துக்கு ஏத்த மாதிரி சிலதெல்லாம் விட்டுடவும் விடுவோம். அந்த நேரத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு எது முக்கியமோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து செய்ய ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம். இந்த அறிவு நிலையில உயர 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 அகத்தவம் அகத்தாய்வு செய்து அந்த ஆராய்ச்சி நிலைக்கு மனம் தெளிவு பெற்று போகும்பொழுது அறிவு நிலை உயர உயர விலங்கின மனிதன் நேர்ந்து மனிதனா மாறி மனிதனாக மாறும் உயர்ந்த நிலைக்கு போகும்பொழுது இந்த சடங்குகள்லாம் தேவையில்லை அப்படிங்கிற அந்த உணர்வு நிலைக்கு வரும்பொழுது நம்மளுடைய இறை வழிபடுதல்லையே மாற்றம் வரும். நாம் வாழும் வாழ்க்கை, நாம் போகும் பாதை அதிலேயே மாற்றம் வரும் அப்படின்ட்டு மகரிஷி சொல்றாங்க. இததான் பாரதியார் சொல்லியிருக்கார். அவர் சொல்றார் ஒரு கவிதையில, புராணங்கள்லாம் வெறும் கதைகள் தான். அதுக்காக நம்ம போய் இப்ப யாருக்கு அதுல நம்பிக்கை இருக்கோ அவங்க கிட்ட போய் சொல்லிடக்கூடாது. நம்மளுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னு நினைச்சுருவாங்க.
ஆனா எல்லாத்துலயுமே அந்த கதைகள்ல அதுல பாடங்கள் இருந்திருக்கு. அத விட்டுட்டோம். கதைய மட்டும் புடிச்சுக்கிட்டோம். அதான் சுவாமிஜி சொல்வார். "சக்கைய புடிச்சுக்கிட்டோம்" அப்படிம்பார். அதுல ஜூஸ விட்டுட்டோம். சக்கைய புடிச்சுக்கிட்டோம் அப்படிம்பார். அப்போ புராணங்கள்ல அது மகாபாரதமா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும். ராமாயணத்துல யார் ராமர் மாரி வாழறாங்க? ஒருத்தரும் இல்ல. கடைசியில கிருஷ்ணர் நெறைய மனைவி கோபியர் அப்படின்னுட்டு அந்த தவறான கருத்துக்கு போயிடுச்சு. அவர் எந்த உயர்ந்த நிலையில இருந்தார் அப்படிங்கிறது போயிடுச்சு. அந்த கோபியர்கள் அவர் ஒரு மகான் அப்படிங்கிற அந்த பக்தி நெறியில தான் அவங்க இருந்திருக்காங்களே தவிர, கிருஷ்ணருக்கு அத்தன மனைவிகள்லாம் இல்ல. இத புரிஞ்சுக்கல. அதே மாரி தான் முருகர், சுப்பிரமணியர் அது கூட பாருங்க எல்லா இடத்துலயும் வித்தியாசப்படுது. இங்க விநாயகர் பிரம்மச்சாரி, பிள்ளையார் பிரம்மச்சாரி. அதே நார்த் சைடுல வடக்குல அவருக்கு சித்தி புத்திங்கிற 2 மனைவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க முருகருக்கு 2 மனைவிகள். அதே வடக்கு போனீங்கன்னா, அவர் கார்த்திகேயன் அப்படின்னுட்டு அவர் பிரம்மச்சாரின்னு பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா, அப்புறம் இங்க கிருஷ்ணர் கருப்பு நிறத்துல. நீங்க வடக்க பார்த்தீங்கன்னா, அவர் மார்பிள்ல. அந்த மாரி கிருஷ்ணரோட சிலை இருக்கும். உருவ சிலை இருக்கும். அப்போ அங்கங்க யாரு இந்த மாரி வழிபாட்டு முறைகள கொண்டு வந்தாங்களோ, இந்த கருத்துக்கள எடுத்து சொன்னாங்களோ, அதுக்கேத்த மாரி. அப்ப அங்க எது கிடைச்சதோ, அத வச்சு தான் உருவத்த அவங்க அமைச்சிருக்காங்க. இங்க சிலைகள் அமைப்பதற்கு நமக்கு ஏற்ற பாறை. அங்க மார்பிள். அதுதான் கிடைச்சிருக்கு. அப்ப இது வித்தியாசம் இருக்கும் பொழுதே, இத்தன வித்தியாசங்கள் இருக்கும் பொழுதே நம்ம உணரணும். அதாவது இதெல்லாம் குழந்தைகள் இளமையில அவங்களுக்கு இந்த வழிபாட்டு முறைகள், அப்புறம் அந்த காலத்துல வயதானவர்களுக்கும் அவங்கவங்களுக்கு அறிவு நிலையில எப்படி எப்படிலாம் இருந்திருக்காங்களோ, அதுக்கேத்த மாரி இந்த வழிபாட்டு முறைகள் வந்திருக்கு. அந்த காலத்திலேயே சிந்தனையில உயர்வு பெற்றவர்கள், அறிவு நிலையில உயர்வு பெற்றவர்களுக்கு வேண்டிய வாழ்க்கை முறை வித்தியாசமா இருந்திருக்கும். அதுல வேற வழிமொழிகள் இருந்திருக்கும். அப்ப இருந்த மகான்கள் அதுக்கேத்த மாரி அவர்களுக்கு அறிவுரைகள் குடுத்திருப்பாங்க. உணர்வு நிலையில யார் இருந்தாங்களோ, அவங்க வாழும் முறையே வித்தியாசமா இருந்திருக்கும். மாறுபட்டு இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் வெளியில தெரியல நமக்கு. அத வெளிச்சத்துக்கு கொண்டு வரவும் இல்ல. மகான்கள் மட்டும் அவங்க வாழும் முறைகள் எப்படி எப்படி இருந்திருக்குங்கிறத மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்திலயும் அந்த மாரி உணர்வு நிலையில உயர்ந்தவர்கள் இருந்திருக்காங்க. நம்ம குடும்பத்துல கூட அந்த மாரிலாம் இருந்திருப்பாங்க. நமக்கு அது தெரியாம போச்சு. ஆனா அவங்க அதுல மாறி இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிற ஒரு பட்டத்தையும் குடுத்துட்டாங்க. அப்படி இல்ல. இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு உயர்வு நிலையில வந்தவங்கலாம் இருந்திருக்காங்க. அப்ப இத பாரதியார் நம்ம பார்த்திருக்கோம். அவருக்கு இதெல்லாம் இல்ல. இதுலலாம் நம்பிக்கை இல்லன்னு நெனச்சுக்கிட்டு, அத மாரி நெறைய விட்டுட்டு போனவங்க இருந்திருக்காங்க. ஆனா, அவர் இறை உணர்வு பெற்று உணர்வு நிலையில அதெல்லாம் எழுதியிருக்காரு. ஒரு இடத்துல சொல்றார். உண்மையில் உண்மையின் பேர் தெய்வம் என்போம். அன்றி ஓதிடும் தெய்வங்களை பொய்யென கண்டோம். உண்மைகள் வேதங்கள் என்போம். பிறிது உள்ள மறைகள் கதையென கண்டோம். கடலிலே தாவும் குரங்கும், வெங்கனலில் பிறந்தோர் செவ்விதழ் பெண்ணும், வடமலை தாழ்ந்ததனாலே தெற்கில் சமன் செய்யும் குட்டை முனியும், நதியினுள்ளே முழுகிப் போய் அந்த நாகர் உலகிற் பாம்பின் மகளை விதியுறவே மணம் செய்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டோம். ஆணித்தரமா சொல்றார் பாரதியார். ஒன்று மற்றொன்றை பழிக்கும், ஒன்றில் உண்மை என்று ஓதி மற்றொன்று பொய்யென்னும் நன்று புராணங்கள் செய்தார். அதில் நல்ல கவிதை பல பல தந்தார். கவிதை மிக நல்லதேனும் அக்கதைகள் பொய்யென்று தெளிவுறக் கண்டோம். புவிதனில் வாழ்நெறி காட்டி நன்மை போதிக்கும் கட்டுக்கதைகள் அவைதாம் அப்படின்னு சொல்றார். அப்போ மனிதர்கள் உயர்ந்த நிலையில பக்தி மார்க்கத்துல அவங்க உயர்ந்த நிலைக்கு வரணுங்கிறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. அத யோகம், யாகம், ஞானம்னா என்னங்கிறதுக்கு 4 லைன்ல சொல்றார் பாரதியார். ஊருக்கு உழைத்திடல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் உளம் பொங்கல் இயலாத அமைதி மெய்ஞானம் அப்படின்ட்டு விளக்குறார். அப்போ அறிவு நிலைக்கேற்ற வழிபாடுங்கிறதுல
மகரிஷி அவங்க ரொம்ப தெளிவா குடுத்திருக்காங்க. இறை வழிபாடு, உயிர் வழிபாடு இணைந்த நெறி மதமாகும். இந்திரிய வயப்பட்ட அன்னமய கோசத்தார் இறை வழிபாட்டை புலன்கள் கவர்ச்சியுடனே செய்வார். எண்ணத்தால் பிராணமய கோசத்தை எட்டிவிட்டோர் இறை வழிபாடு அறிவறியும் இன்ப சிந்தனையில் ஆம். இயற்கை தத்துவம் தெரிந்து ஆனந்தமயமானோர் இறை வழிபாட்டை மோன நிலை நின்றே ஏற்றிடுவர். யாரு ஆனந்த மயத்துல இருக்காங்களோ அவங்க மௌனத்திலேயே அந்த இறை வழிபாட்டை ஏற்றிடுவர். இவையெல்லாம் அறிவு நிலை தகுதியின்றி வேறில்லை. அப்போ எந்தெந்த அறிவு நிலையில இருக்காங்களோ அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி வழிபாட்டு முறைகளை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அவங்க அதுல உயர்ந்து வர வர எது எது தேவையோ அதை கடைபிடிச்சு எது எது தேவையில்லையோ அதெல்லாம் விட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. இதுதான் மகரிஷி நமக்கு பயிற்சிகள் மூலமாக உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவங்கள், தற்சோதனை பயிற்சிகள்லாம் கொடுத்து அவரவர்களே தேர்ந்தெடுக்கும் முறைகளையும் நமக்கு உயர்த்தியிருக்கார். அப்போ நம்மளுடைய சிந்தனை ஆற்றல் உயர உயர, அறிவு நிலை உயர உயர, நமக்கு எது தேவையோ அதை நாம் அதற்கு படிகட்டுகிறோம். எது தேவையில்லையோ அதெல்லாம் வடிகட்டி வாழ்க்கையில நாம உயர்ந்துகிட்டே போக முடியும். அதுக்கு வேண்டிய பயிற்சிகளை நமக்கு மகரிஷி கொடுத்திருக்கார். அப்போ சிந்தனை அறிவு வளர வளர, அறிவு நிலை உயர உயர, நாமே நமது வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்ள முடியும். அதுக்கேற்ற தெளிவை நமக்கு மகரிஷி கொடுத்திருக்காங்க. மேலும் உயர்வோம். இந்த பிறவியிலேயே இறை உணர்வு, அறநெறி வாழ்க்கை இரண்டும் நமக்கு கிடைப்பதற்கு இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க.